கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் கர்த்தரை ஆராதிக்கவும் அவருடைய வார்த்தையை கேட்கவும் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, பிரைஸ் ஃபாதர். எளிமை நின்று கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். வேதத்தை கையில் எடுத்துக்கொள்ளவும். இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரம் 17வது வசனம். வாசிக்கலாமா? வாசிங்க எல்லாரும். ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்கு தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது இந்த சபைக்கு, இந்த சபையில் உள்ள ஊழியர்களுக்கு, இங்க இருக்கிற விசுவாச பிள்ளைகளுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்கு தத்தம் நிறைவேறும் காலம் சமீபமாய் வந்திருக்கிறது. வாக்கு தத்தத்தை நமக்கு சமீபமாக்கி நிறைவேற்றுகிற நம்முடைய தேவன். சொல்ல விரும்புறவங்க சேர்ந்து, வாக்கு தத்தத்தை நமக்கு சமீபமாக்கி நிறைவேற்றி முடிக்கிற. வாக்கு தத்தம் கொடுக்கும் போது எங்கேயோ இருக்கிற மாதிரி இருந்துச்சுல, எங்கேயோ இருக்கிற மாதிரி. பிள்ளை காணாம போன பிள்ளை எங்கேயோ தூரத்தில் இருக்கும் பொழுது, அம்மா நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது தூரமாக இருக்கிற போது இருக்கும். ரெண்டு பேரும் பக்கத்தில் நெருங்கி வர 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 அந்த சத்தம் என்ன செய்யும்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். தூரத்திலிருந்து ஒருத்தரை கூப்பிடும்போது அவர் கொடுக்குற பதில் எங்கேயோ கிணத்துக்குள்ளே இருந்து பேசுகிற மாதிரி தெரியும். ஆனால் பக்கத்தில் வர 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 சத்தம் என்ன செய்யும், ரொம்ப தெளிவாக இருக்கும். பக்கத்தில் இருந்து கூப்பிட்டா பிரதர் அப்படின்னா தெளிவாக இருக்கு. ரொம்ப தூரமானா ஒரு அலறல் மட்டும்தான் கேட்கும் இல்லையா? ஸோ ஒரு காலத்தில் கர்த்தர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம் அப்படிதான் எங்கேயோ இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்போ சில வசனம் 5 வருஷத்துக்கு முன்னால, 10 வருஷத்துக்கு முன்னால, ஏன் இந்த வருஷத்தின் துவக்கத்தில் கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தை இப்போ ரொம்ப தெளிவா பிரகாசம் அவங்க மனக்கண்கள்ல அது ஒளிக்குமானால் அது நிறைவேறும் காலம் சமீபமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை எப்படி நிறைவேற்றுவார்னா அதை நமக்கு சமீபமாக்கி நிறைவேற்றுகிறவர். ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை சமீபமாக்கினார், நிறைவேற்ற போகிறார் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? அதை சமீபமாக்குகிறார். கர்த்தர் உங்களுக்கு அவர் தந்த வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்தில் ஆண்டவர் சமீபமாக்கி கொண்டு வருகிறார். எப்பனாலும் நிறைவேறலாம், எந்த நேரனாலும் நிறைவேறலாம், எந்த சமயனாலும் நிறைவேறலாம். ஆண்டவர் அதை செய்வாராக. அந்த சபைக்கு யார் யாருக்கு என்னென்ன விதங்களில் தேவன் வாக்கு பண்ணினாரோ ஆண்டவர் இன்னைக்கு சமீபமாக்கி இருக்கிறேன்னு சொன்ன கர்த்தர் அது தேவையுள்ள பிள்ளைகளுக்கும், நீண்ட நாட்களாக துடிப்போடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அதை நிறைவேற்றி தம் நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. ஆமென் சொல்ல விரும்புறீங்களா? நம்புறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? வாக்கு தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்தம். இந்த சமீபம் என்கிற வார்த்தையில இன்னைக்கு நம்ம செய்திக்குள்ள போவோம். இந்த சமீபம் என்கிற வார்த்தையில கர்த்தர் 3 காரியத்தை சமீபமாக்குகிறார். நம்முடைய தேவன் 3 காரியங்களை நமக்கு சமீபமாக்குகிறவர். முதல் காரியம், அவரே நமக்கு சமீபமாய் வருகிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லிட்டே இருக்கணும், கேட்டு வாங்கக்கூடாது. ஆமென். அவரே நமக்கு சமீபமாய் வருகிறார். இரண்டாவது, நம்மை சமீபத்தில் வர பண்ணுகிறார். நம்மை சமீபத்தில் அவருக்கு சமீபமாக வர பண்ணுகிறார். மூன்றாவது, நமக்கு குறித்திருக்கிறதே நமக்கு சமீபமாய் வர பண்ணுவார். மறுபடியும் சொல்றேன், தேவனே நமக்கு சமீபமாக வருவார், நம்மை சமீபமாக வர பண்ணுவார். நமக்கு குறித்திருக்கிறதே நமக்கு சமீபமாய் கொண்டு வந்து நிறைவேற்றுவார். இப்ப நீங்க சொல்லுங்க பார்க்கலாம், 3 காரியத்தை கர்த்தர் சமீபத்தில் கொண்டு வருகிறார். நம்பர் 1, தேவனே நமக்கு சமீபமாய் வருவார். நம்பர் 2, நம்மை சமீபமாய் கொண்டு வருவார். நம்பர் 3, நமக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் சமீபமாக்குவார். நம்புறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? வேகமா டக்கு டக்கு டக்குன்னு. முதல் காரியம், தேவன் நமக்கு சமீபமாய் வருவார்.
வேதத்தில் எத்தனையோ பிள்ளைங்கள் வாழ்க்கையில கர்த்தர் சமீபமாய் வந்தார். ஒரு தெரியுமா, கர்த்தர் சமீபமாய் வந்தாருன்னா நடக்காத காரியங்கள் அத்தனை நடக்க ஆரம்பிக்கும். ஆமை தடைப்பட்ட காரியங்கள் அத்தனையும் மாற ஆரம்பிக்கும். ஆமை நீண்ட நாட்களை உடைந்து போன காரியம் கட்ட ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களை சத்துரு கட்டின கோட்டைகள் இடிக்கப்பட ஆரம்பிக்கும். இந்த ஆராதனையில் கர்த்தர் தேவையுள்ள பிள்ளைகளுக்கு சமீபமாய் வந்து அவசியமான காரியங்களை தேவன் நிறைவேற்றுவாராக. வேதத்தில் நிறைய பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் அவர்கள் அருகில் போயிருக்கிறார், போய் ஒரு காரியங்களை செய்திருக்கிறார். அவர்களுக்கு சமீபத்தில் போய் கர்த்தர் சில காரியங்களை செய்தார். சும்மா எல்லாம் போக மாட்டாரு, ஏதோ ஒரு காரியம் செய்ய வேண்டியது இருக்கும், அதற்காகத்தான் சமீபத்தில் போனார். ஒரு காரியத்தை வாசிக்கலாமா வேதத்திலிருந்து? லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 12 முதல் வாசிங்க. லூக்கா 7:12 முதல் வாசிங்க. அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான், அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து, எங்க அந்த 12ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? 12 ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது, ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது. ஆமென் சொல்றவங்க எத்தனை பேர் உள்ள இருக்கீங்க? அந்த ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது, ஊருக்கு வாசலுக்கு சமீபமாய் வந்துட்டாரு. இப்ப 14 என்ன போட்டிருக்குன்னா, கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அடுத்த வார்த்தை, மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து. கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். அப்படிங்க இயேசு இங்கே ஒரு குடும்பத்தின் ஒரு ஸ்திரீயினுடைய வாழ்க்கையின் சமீபத்தில் வந்ததை, சமீபமாக வந்ததை, அருகில் வந்ததை குறித்து ஒரு சம்பவத்தை கர்த்தர் இங்கே எழுதி வைத்திருக்கிறாரு. நாயின் என்னும் ஊர், அந்த ஊர்ல ஒரு விதவை, அவளுக்கு இருந்த ஒரே ஒரு ஆதரவு யார் தெரியுமா? அந்த வாலிபன். அந்த வாலிபன் கவனிங்க, கணவன் மரிச்சிட்டாரு, அடுத்து கொஞ்ச நாள் பிள்ளைய மரிச்சா என்ன சொல்லுவாங்க தெரியுமா அந்த ஊர்ல? இவ என்ன பாவம் பண்ணிட்டு வந்திருக்கிறாளோ, வந்த உடனே புருஷனையும் காலி பண்ணிட்டா, இப்ப பிள்ளையும் காலி பண்ணிட்டா, நிந்தன் அவன் மேல சுமத்தப்பட்டிருக்குமா இல்லையா? இருந்த ஒரே பிள்ளை, கணவன் இறந்தாச்சு, இப்ப கைம்பெண், அவ ஒரு விதவை. அந்த விதவைங்கிற நிலைமையிலே தனிப்பெண்ணாக தனித்து விடப்பட்டவளா இருந்தோம். அந்த மகனை வளர்த்தா, அவனாவது நமக்கு ஆதரவா இருப்பான், அவனாவது நமக்கு உதவியா இருப்பான் அப்படின்னு அந்த மகனை ஆசையா வளர்த்தா. ஆனா திடீரென்று என்ன நடந்ததுன்னு தெரியல, மகனும் மரித்து போனான். அடக்கம் பண்ணுவதற்கு ஆள் அனுப்பியாச்சு, குழி ரெடி ஆயிருச்சு, இப்போ பாடையில சுமந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் கவனிங்க, இந்த பெண் என்ன நினைத்தாள்னா, என் வாழ்க்கை இருண்டு போனது, என் காரியங்கள் அத்தனையும் செயலற்று போனது, எல்லாமே நின்று போனது. அந்த வாலிபன் மரித்த மாத்திரத்தில் இவள் வாழ்க்கை இருண்டு போனது, இவளுடைய காரியங்கள் அனைத்தும் செயலற்று போனது, நின்று போனது. வேதனையோடு சென்று கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் இயேசு அவளுக்கு சமீபமாக வந்தார். இயேசு அவளுக்கு சமீபமாய் வந்தார். ஊருக்கு சமீபமாய் வந்தவர் அப்படியே நிக்கல பாருங்க. 14 அந்த வார்த்தை கிட்ட வந்தார். ஊருக்கு சமீபம் என்பது எல்லாருக்கும் அவர் பக்கத்துல வந்தாரு. ஆனா 14 தான் அவளுக்கு கிட்ட வந்தாரு. இப்படி சொல்றேன், ஆலயத்தில் ஆராதிக்கும் பொழுது எல்லாரும் மத்தியிலும் கர்த்தர் உலாவுகிறாரு. ஆனா நொறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கிறவர்கள் அருகில தேவன் கிட்ட வருவாரு. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் அருகில் வந்து அவசியமானதை கர்த்தர் நிறைவேற்றுவார். மரித்த அந்த சரிதை அவர் கிட்ட வந்தது எதுக்கு தெரியுமாங்க? மரித்த அந்த வாலிபனை எழுப்பி இருண்டு போன வாழ்க்கையின் விளக்கை மறுபடி ஏற்றி வைத்து அவள் வாழ்க்கையின் சகலமும் ஸ்தம்பித்து நின்று போனதே மறுபடியும் கர்த்தரை இயக்க வைத்தாரு, மறுபடியும் செயல்பட வைத்தாரு, மறுபடியும் வெளிச்சத்துக்குள் கொண்டு வந்தாரு, மறுபடியும் நம்பிக்கைக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்தாரு. ஆமென் சொல்ற எத்தனை பேர் இருக்கீங்க? ஹல்லேலூயா.
கவனிங்க, வாழ்க்கையில இருளுக்குள் அனுப்பப்பட்டதை போல உங்க வாழ்க்கை இருக்குமானால், அனைத்தும் அணைந்து போன நிலைமையில வாழ்க்கை இருக்குமானால், செயல்பட வேண்டியது எல்லாம் நின்று போன நிலைமையில இருப்பீர்கள் என்றால், ஆலயத்தில் உலாவுகிற தேவன், அவர்கள் அருகில் தேவன் கடந்து வரும் பொழுது அணைந்து போன விளக்கு மறுபடியும் ஏற்றப்படுவதாக, நின்று போன காரியம் மறுபடியும் துவக்கப்படுவதாக, அவர்கள் கண்ணீர் வடிக்க வைத்த காரியங்களை தேவன் உயிர்ப்பிப்பாராக. கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், அவர் அருகில் வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? என் வாழ்க்கையில மரிச்சு போன அத்தனையோ மறுபடியும் உயிர் பெற்று எழும்ப ஆரம்பிக்கும். மரிச்சு போன சரீரம் உயிர் பெறும், மரிச்சு போன ஆவிக்குரிய ஜீவியம் உயிர் பெறும், மரிச்சு போன என் குடும்பத்தின் சமாதானம் உயிர் பெறும், மரிச்சு போன என் தரிசனத்தின் காரியங்கள் உயிர் பெறும். இங்க இருக்கிற பிள்ளைங்கள் வாழ்க்கையில ஒரு காலத்துல செயல்பட்டு இன்னைக்கு செயல்படாம நின்று போன, ஒரு காலத்துல எரிந்து இப்ப எரியாமல் அணைந்து போன, ஒரு காலத்தில் உயிரோடு இருந்து இப்ப மரிச்சு போன அனைத்து காரியத்தையும் மறுபடியும் உயிர்ப்பிப்பதற்கு, வெளிச்சத்தை கொடுப்பதற்கு, செயல்பட வைப்பதற்கு கர்த்தர் அருகில் வருகிறாரு. கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, என் அருகில் வாங்க, என் வீட்டுக்கு அருகில் வாங்க, என் பிள்ளைக்கு அருகில் வாங்க, என் விளக்கை ஏற்றும்படி, மரித்து போன காரியத்தை உயிர்ப்பிக்கும்படி உயிர்ப்பிக்கும்படி அருகில் வாங்கப்பா. என் வாழ்க்கையில நின்று போச்சுப்பா, நிறைய விஷயம் நின்று போச்சு. நின்று போன காரியங்களை மறுபடியும் செயல்பட வைப்பீராக, மறுபடியும் செயல்பட வைப்பீராக. நின்று போன உங்க தொழிலை கர்த்தர் அருகில் வந்து செயல்பட வைப்பாராக. நின்று போன உங்க பிள்ளைக்குரிய அந்த காரியத்தை கர்த்தர் மறுபடியும் செயல்பட வைப்பாராக. நின்று போன ஊழியத்தின் காரியத்தை கர்த்தர் மறுபடியும் செயல்பட வைப்பாராக. நின்று போன அனைத்தையும் கர்த்தர் செயல்பட வைப்பாராக. உற்சாகமாய் ஆரம்பிச்சு நாம மற்றவங்க வார்த்தையை நம்பி களத்துல இறங்கி இப்ப கண்டினியூ பண்ண முடியாம எதை நிறுத்தி இதோட இழுத்து மூடலான்னு சொல்லி யாரெல்லாம் யோசித்து கொண்டு வந்திருக்கிறீங்களோ, கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், அதை நீ நிறுத்த மாட்ட, அதை தொடர்ந்து செயல்பட வைப்பாரு. கர்த்தர் அதை தொடர்ந்து செயல்பட வைப்பாரு. ஆண்டவர் அதை ஆரம்பித்திருப்பார் என்றால் அதை தடுப்பதற்கு யாராலையும் முடியாது. கர்த்தரே அதை தொடர்ந்து நடத்துவாரு. உன் வாழ்க்கையில இன்னைக்கு நின்ன மாதிரி இருக்குல்ல, நீங்க ஒரு தொடங்குன உற்சாகமா தொடங்குனீங்க, ஆனா தொடர்ந்து சப்போர்ட் இல்லாம இப்ப நிறுத்திட்டீங்களே. சில காரியம் சப்போர்ட் இல்லாம நின்று போச்சுல. அது உங்க பிள்ளை காரியமாக்கலாம், பிள்ளை திருமண விஷயமாக்கலாம், உங்களுடைய சரீர பிரகாரமான காரியமா இருக்கலாம், அது ஆவிக்குரிய எங்களை போல தரிசனம் உள்ள ஊழியத்துக்குரிய காரியமா இருக்கலாம். அவர் கொடுத்து ஆரம்பிச்சு சப்போர்ட் இல்லாம நின்று போன காரியத்தை அவர் அருகில் வந்து அதை மறுபடியும் துவக்கி வைப்பாராக, அதை தொடர வைப்பார், அதை நிறைவேற்றி முடிப்பாராக. செயல்பட தேவன் கிருபை செய்வாராக. ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க எல்லாரும். அப்படிப்பட்ட நிலைமையில இங்க யார் இருந்தீங்கன்னா, எல்லாரும் அல்ல, அப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் உங்க கையை ஆண்டவருக்கு நேரா உயர்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. நின்னு போச்சுன்னு சொல்லி எல்லாரும் அவமானமா பேசுறாங்க, ஆனா என் தலையை குனிய நான் ஆராதிக்கிற என் கர்த்தர் விடமாட்டி அதை தொடர பண்ணுவே. மூச்சு நின்று போனவன ஜீவனை கொடுத்து அவன் மடியில திரும்ப கொண்டு வந்தாரு. இருண்டு போன வாழ்க்கையை விளக்கேற்றினாரு. கை உயர்த்தி ஜெபிக்கிற அத்தனை பிள்ளைகளும் அல்லேலூயா, கர்த்தர் உன் அருகில் வருகிறாரு. கர்த்தர் உன் அருகில் வருக. விசுவாசத்தோடு கர்த்தருடைய கரத்தை பிடிச்சு எழும்பு. விசுவாசத்தோடு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை பிடிச்சு எழும்பு. விசுவாசத்தோடு தேவனுடைய கிருபையை பிடிச்சு எழும்பு. அத்தனை பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் அந்த விதவையின் மகனை திருப்பி தந்தது போல இவர்கள் காரியத்தை கர்த்தர் திருப்பி தருவாராக. அல்லேலூயா. அவர் என் அருகில் வந்தா என் கைவிட்டு போனதை மறுபடியும் என் கையில கொண்டு வந்து சேர்ப்பாரு. நான் இழந்து போனதை மறுபடியும் என் கையில கொண்டு வந்து கொடுப்பாரு. என் கண் பார்க்க, என் நாவு அவரை துதிக்கும்படி, மற்றவர்கள்லாம் சாட்சி சொல்லும்படி மறுபடியும் என் கையில் அது வந்து சேரும். மனிதன் பறிச்சாலும் சத்துரு பறிச்சாலும் அவர் அருகில் வரும் பொழுது திரும்ப அது உங்க கைக்கு வந்து சேரும்.
நம்புறவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? இப்போ ரெண்டாவது, நான் அவர் அருகில், நம்மள ரெண்டாவது காரியம், நம்மை அவர் அருகில், நம்ம என்ன செய்வாரு? அருகில் கொண்டு வருவார். நம்மை அருகில் ஏன் கொண்டு வருகிறார்? மத்தேயு 28:9 வாசிங்க. நம்மை அருகில் ஏன் கொண்டு வருகிறார்? மேத்யூ 28:9. அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். இயேசு வாழ்க என்றார். நம்ம எல்லாரும் அவரை சொல்லணும். அவர் நம்மளை பார்த்து சொல்றார் வாழ்க என்றார். ஏன் சொன்னார் தெரியுமா? இயேசு, கவனிங்க கவனிங்க, அவர் வாயிலிருந்து வாழ்கன்னு என்ன நடக்கும் தெரியுமா? ஊரே சபிச்சு ஓரம் கட்டினாலும் நீ ஒய்யாரமா எழும்பி வாழ்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஏன் சொல்றாரு தெரியுமா? அவர் ஏன் ஒருத்தர் யாரை பார்த்து வாழ்கன்னு சொல்வார் தெரியுமா? யாரை பார்த்து வாழ்கன்னு சொல்லுவார்? முதல்ல ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு வசனம்? நல்லா மறுபடியும் வாசிங்க. அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது, அவருடைய உயிர்த்தெழுந்த செய்தி அறிவிக்க போனாங்களா, அவர்கள் அருகில் வந்து வாழ்க என்றாரு. கவனிங்க கவனிங்க, அவருடைய வார்த்தையை, அவருடைய சுவிசேஷத்தை, அவருடைய ஊழியத்தை செய்ய போறீங்களே, அவர்களுக்கு தூதனை கொண்டு அல்ல, அவரே நேரில் வந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார் கர்த்தர். இப்ப வாசிங்க, நம்ம செய்திக்கு போவோம். அடுத்த வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர்கள் கிட்ட வந்து, கவனிங்க, அவர்கள் கிட்ட வந்து, யாரு? சீஷர்கள். இரண்டாவது, கர்த்தர் யாரை கொண்டு நம்ம என்ன செய்கிறார்? கிட்ட வர பண்ணுகிறார், சமீபித்து வர பண்ணுகிறார். முதல்ல யார் சமீபமா வர்றான்னு சொன்ன? தேவன் நமக்கு சமீபமாய் வருவார். இரண்டாவது, நம்மை சமீபமாக வர பண்ணுவார், நம்மை சமீபமாக்குவார். ஏன் அப்படின்னா இங்க வார்த்தை சொல்லுது, சீஷர்கள் எல்லாரும், கவனிங்க, அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி, என்னங்க, அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள், அவரை பணிந்து கொண்டார்கள், அவரை ஆராதித்தார்கள். ஆமென் சொல்லுங்க. நம்ம ஏன் கர்த்தர் அவர் அருகில் சமீபமாக்குகிறார்னா, அவர் பாதத்தில் விழுந்து அவரை ஆராதிப்பதற்காக கர்த்தர் நம்மை அவர் சமீபமாய் கொண்டு வருகிறாரு. அவர் பாதத்தில் விழுந்து அவரை ஆராதிப்பதற்காக. இப்படி சொல்றேன், அவர் ஆராதிக்கணும்னா அவர் கிட்ட வந்தா தான் அவர் ஆராதிக்க முடியும். இருக்கீங்களா இல்லையா? இந்த பார்த்துருக்கீங்களா? இந்த ரோட்டில் நடந்து போகும்போது ஒரு சிலுவை எங்கேயும் இருந்துடக்கூடாது. இங்கே ஒரு போர்டு, இங்கே ஒரு போர்டு, சுத்தியில் எடுத்து போடணும். இங்கே ஒரு போர்டு, இங்கே ஒரு போர்டு. அது என்ன அர்த்தம்? பிதா குமாரன். தெளிவாக சொல்றீங்களே, பழக்கம் இருக்கும். தூரத்தில் நின்றுக்கிட்டு இப்படி அடிச்சுட்டு போகிற கேஸ் இருக்கு. வட இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட ஏரியா இருக்கு. அங்கே ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்தை சுற்றி பெருசாக வேலி போட்டு வச்சுருப்பாங்க. பக்கத்தில் யாரும் போக முடியாது. ரொம்ப தூரத்துக்கு வேலி போட்டிருப்பாங்க, நெருங்க முடியாது. அப்போ அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய ஒரு விண்ணப்பங்களை ஒரு பேப்பரில் எழுதி அதை ஒரு முடிச்சு, நீங்கள் வச்சுருக்கீங்க சுருக்கு பை மாதிரி ஒரு முடிச்சு போட்டு ஒரு கல்லை கட்டி அது உள்ளே கெட்டி வச்சு என்ன செய்வாங்கன்னா, போகிற போக்கில் அப்படியே அந்த மரத்து மேலே அப்படி எரிஞ்சிட்டு போவாங்க. அந்த மரத்தில் பட்டுச்சுன்னு வைங்களேன், அவங்க விண்ணப்பம் கேட்கப்பட்டுச்சான். அப்படி ஒரு மூட நம்பிக்கையில் அப்படி என்ன செய்வாங்கன்னா அவங்க செய்வாங்க. கவனிங்க, இன்னைக்கும் நிறைய விசுவாசிங்க என்ன பண்றாங்கன்னா, கல்லை கொண்டு எரிஞ்சிட்டு போற ஆட்களாக தான் இருக்கும். தூரத்தில் நின்று, ஆண்டவரே என் நிலைமை உங்களுக்கு தெரியும், என் பிரச்சனை உங்களுக்கு தெரியும், எல்லாத்தையும் கேட்டது, கேட்க மறந்தது, கேட்காம போனாதது எல்லாத்தையும் இந்த சின்ன ஜபத்துக்கு பெரிய பதிலை தாங்க. எவ்வளவு ஞானி ஜபம் தெரியுமா அது? இந்த சின்ன ஜபத்துக்கு பெரிய பதிலை தாங்க. தருவார் தருவார் தருவார். நல்லா கவனிங்க, அவரை ஆராதிப்பகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர் அருகில் வந்து ஆராதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திருவுள சித்தம். அவர் அருகில் வராம அவரை நாம் ஆராதிக்க முடியாது.
நீங்களும் நானும் நல்லா கவனிக்கணும். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டது எதுக்கு தெரியுமா? அபிஷேகம் பெற்றது எதுக்கு தெரியுமா? அவருடைய கிருபையை பெற்றது எதுக்கு தெரியுமா? முதல்ல அவரை ஆராதிப்பதற்கு, இரண்டாவது தான் ஊழியம் செய்வதற்கு. ஊழியர் இரண்டாவது தான் பிரதர், ஊழியர் இரண்டாவது தான் சிஸ்டர். முதல்ல கர்த்தரை ஆராதிக்கணும். அவர் ஆராதிக்கும்படி இந்த ஜனங்கள் அவருக்கென்று ஏற்படுத்தப்பட்ட ஜனங்கள், இவர்கள் அவர் துதியை சொல்லி வரும்படி நம்மை தெரிந்து கொண்ட தேவன். அல்லேலூயா. தூரத்திலிருந்து ஆராதிக்க முடியாது சகோதரி, அவர்கள் கிட்ட வந்து அவரை ஆராதித்தார்கள். அதுல எப்படி ஆராதிச்சாங்களா? அவரை பணிந்து கொண்டு பாதங்களை தழுவி அவரை. ஆராதனை ஸ்டைல் இருக்கக்கூடாது. பணிந்தார்கள், பாதத்தில் விழுந்தார்கள். புரியுதா உங்களுக்கு? பணிந்து பாதத்தில் விழுந்து, ஏன்னா இந்த ஜீவன் நீர் எனக்கு போட்ட பிச்சை, நான் உடுத்திருக்கிற உடை நீர் எனக்கு போட்ட பிச்சை, நான் சாப்பிடுற சாப்பாடு நீர் எனக்கு போட்ட பிச்சை. ஸ்டேட்டஸை மறந்து, என்னுடைய வாழ்க்கையோட பதவியை மறந்து, எனக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை மறந்து அவருக்கு முன்னால வரும்போது, உங்க புள்ள வந்திருக்கிறேன்பான்ட்டு வரணும். உங்க புள்ள வந்திருக்கிறேன்ப்பா, உங்க மகன் வந்திருக்கிறேன்ப்பா, உங்க மகன் வந்திருக்கிறேன்ப்பா. டீச்சர் இங்க இருக்கிறீங்க, கர்த்தருக்கு தோத்திரம். நர்சிங் இருக்கிறீங்க, கர்த்தருக்கு தோத்திரம். ப்ரொஃபசர் இங்க இருக்கிறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமே. கவர்மெண்ட் ஸ்டாஃப், பிரைவேட் ஸ்டாஃப் இங்க இருக்கிறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஆனா இங்க வரும்பொழுது அந்த பதவி எனக்கு அடையாளம் அல்ல, என்னுடைய பொசிஷன் அடையாளம் இல்ல. உங்க மகன் வந்திருக்கிற, உங்களை ஆராதிக்க வந்திருக்கிற, உங்களை சேவிக்க வந்திருக்கிற, பாதத்தில் பணிந்து அவரை ஆராதிக்கணும். ஆராதிக்கும் பொழுது என்னுடைய ஸ்டேட்டஸை நான் பார்க்க கூடாதுயா. அப்படி பார்க்கிறேன்னா அவங்க இன்னும் ரட்சிக்கப்படல. புரியுதா? ட்ரெஸ் கலைஞ்சிருமே, சேர் போயிருமே, அந்த ஃபேன் போயிருமே. அன்னைக்கெல்லாம் ஆராதனை எப்படி தெரியுமா? ரசிக்கப்பட்ட ஆரம்பத்தெல்லாம் நல்லா ஆவியில் நிரம்பி சட்டையெல்லாம் நனைஞ்சு 4 பேரை கீழே தள்ளா தான் ஆராதனையா இருக்கும். 4 பேரை கீழே தள்ளதுக்கு அப்புறம் தான். ஆனால் இன்னைக்கு சில ஆட்கள் இருக்காங்க, அவங்க கையை தட்டிட்டு அப்படி போயிட்டு வர்றதுக்குள்ளேயும் பாட்டு முடிஞ்சுவோம். ஸ்லோ மோஷன் ஆராதனை. என்றும் ஆனந்தம் என் இயேசு பாட்டை முடிஞ்சு போவோம். இப்படித்தான் நிறைய கேஸ் இருக்குது. ஏன் தெரியுமா? உங்க நிலைமை நீங்க அறியல, உங்க நிலைமை நீங்க அறியல. இன்னைக்கு இருக்கிறீங்களே, கர்த்தர் உங்களுக்கு போட்ட பிச்சை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஈவு, அவருடைய தயவு. ஆராதனையில என் கண்ணு முன்னால அவர் மட்டும்தான் இருக்கணும் ஐயா, அவர் மட்டும்தான் இருக்கணும் ஐயா. இந்த பக்கம் இந்த அக்கா, அந்த பக்கம் எந்த அக்கா இருந்தா எனக்கு என்ன? எந்த அக்காவை என்ன தூக்கல, என் ரட்சகர் தான் என்ன தூக்கி விட்டாரு. யாரையும் பார்க்க கூடாது. கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆராதனையில யாரையும் பார்க்க கூடாது, உங்க மனசுல யாரையும் வச்சிருக்க கூடாது. ரட்சகரை மட்டும்தான், உயிர்த்தெழுந்த இயேசுவை மட்டும்தான் உங்க நாவில, உங்க சிந்தனையில வச்சிருக்கணும். அருகில் வந்து ஆராதிக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அருகில் வந்து ஆராதிக்கணும். மறுபடியும் பாருங்க, உங்க அருகில் அல்ல, அவர் அருகில. சில ஆட்கள்லாம் அந்த அக்கா பக்கத்துல போய் உட்கார்ந்தா தான் இவங்களுக்கு ஆராதனையும் வரும். அவங்க பக்கத்தில் உட்காந்து ஆராதனை இடம் மாறிட்டான்னு வைங்களேன், சில ஆளுக்கு இடம் மாறிட்டுன்னு வைங்களேன், அன்னைக்கு ஆவியே போயிடும். அவங்களுக்கு நினப்பெல்லாம் அப்படித்தான் இருக்கும். இடம் மாறி உட்காந்து ஐயோ நான் வழக்கமாக இன்னைக்கு யார் உட்காந்தீங்கன்னா, நான் உங்களை சொல்லலை, எனக்கு தெரியாது, உங்களை யாரையும் நான் பார்க்கல, நீங்கள் யாருமே எனக்கு கண்ணுக்கு தெரியல போங்க. அப்படி சில ஆட்களுக்கு அந்த ஃபேனுக்கு கீழே உட்காந்தா தான் ஆராதனை வரும். ஏசிக்கு நேராக குழு 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 குழுன்னு வரணும். அதான் நான் அப்படி யோசிக்கிறேன், பின்னால் சீட்டுக்கு கீழே ஒன்று வச்சு விட்லான்னு பார்க்குறேன். அது நல்லா நீங்கள் உட்காந்து ஆராதிங்க. அதில் 2 பட்டன் வச்சுருப்போம், ஹீட்டும் வச்சுருப்போம், கூலிங்கும் வச்சுருப்போம். ஒழுங்கு ஆராதிக்கலாம், ஹீட் ஆன் பண்ணி விட்டுறணும். எது எப்படியோ
இந்த கவனிங்க, என்னுடைய ஆராதனை இங்க இருக்கிற எதோடையும் ஜாயின் பண்ணி எதையும் பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது. உடனடியாக கனெக்ட் ஆகணும், கர்த்தரோடு கனெக்ட் ஆகணும், தேவனோடு கனெக்ட் ஆகணும். அருகில் வந்து ஆராதிக்கணும், அருகில் வந்து ஆராதிக்கணும். உறவில அருகில் வந்து ஆராதிக்கணும், உதட்டில அருகில் வந்து ஆராதிக்கணும், இருதயத்தில் அருகில் வந்து ஆராதிக்கணும். உதட்டில் கவனிங்க, உறவில், உதட்டில், உள்ளத்தில், 3 வச்சுக்கோங்க. எப்படி அருகில் வரணும்? உறவில் அருகில் வரணும். 2வது உள்ளத்தில் அருகில் போகணும். 3வது உதட்டில், அவரோடு உறவுல நான் நெருக்கமா இருக்கணும். புரியுதா இல்லையா? என் உள்ளத்துல கர்த்தரோடு. ஆமா, சில ஆட்கள் இங்க உட்கார்ந்து ஆராதிக்கிற மாதிரி தெரியும், ஆனா நினைவெல்லாம் எங்க தெரியுமா? அடுப்பு ஆஃப் பண்ணனா, அல்லது வீடை பூட்டினேனா, சாவி எங்க வச்சனா, பைக்கு சாவி எடுத்தனா, இப்படியே இருக்கும். இந்த மீன் பிடிக்கிற கதை தெரியும்ல? தெரியுமா? தெரியாதா? தெரிஞ்சாலும் தெரியாதுன்னு கேட்பேங்க. ஏன்னா கதை கேட்கல அவ்வளவு ஆட்கள் நீங்க. புரியுதா உங்களுக்கு? ஆராதனை என் கர்த்தர், அவரை ஆராதிப்பதற்காக என்னை ரட்சித்து கொண்டு வந்திருக்கிறார் ஐயா. வெக்கப்படக்கூடாது, வாய் திறக்க வெக்கப்படக்கூடாது. இந்த வாலிப பிள்ளைகளை சொல்றேன், வாய் திறக்க வெக்கப்படக்கூடாது. நல்ல சத்தமா கர்த்தரை ஆராதிக்கணும். புரியுதா? சில ஆட்கள் ஆராதனை நடத்துவங்களையும் நடத்துறவங்களுக்கு வந்து மகா உத்தரவு காலம் வந்துட்டு போன மாதிரி இருக்கும். நடத்துறவங்களுக்கு மகா உபத்திரவ காலம் வந்த மாதிரி இருக்கும். வாயே திறக்காதுங்க. நான் இப்போ ஆர்டர் போட போறேன். என்ன தெரியுமா? துப்பாக்கி லைசன்ஸோட ஆராதிக்கிற ஆட்கள்லாம் டமா 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 ஒரு 4 போட்டாச்சுன்னா 5வது அடுத்து ஆட்டோமேட்டிக்கா ஆரம்பிக்கும். என்ன வேண்டாம் பாஸ்டர், இப்போ நீங்க போடுறதே எங்களுக்கு போதும் பாஸ்டர்ங்களா? அருகில் வந்து ஆராதிக்கணும், பயத்தோடு ஆராதிக்கணும். எப்படி ஆராதிக்கணும்? பயத்தோடு. ஆராதனைல ஒரு பயம் இருக்கணும், விளையாட்டுத்தனம் இருக்கக்கூடாது, சீரியஸ்னஸ் இருக்கணும், பயத்தோடு. ஏன்னா இதைத்தான் கர்த்தர் விரும்புகிறாரு. பயத்தோடு நடுக்கத்தோடும் அவரை ஆராதிக்க கடவுள். உள்ளத்துல மகிழ்ச்சி இருக்கணும், அதே உள்ளத்துல பயம் இருக்கணும். ஆராதிக்கும் போது அங்கிட்டு பேசுறது, இங்கிட்டு பேசுறது, அங்க திரும்புறது, இங்க திரும்புறது. இன்னும் ஒரு மோசமான ஆவி என்ன தெரியுமா? இந்த கவனிங்க, இதை கர்த்தர் களை எடுப்பாராக. ஆலயத்துக்குள்ள வந்துட்டு ஆராதிக்க நேரத்தில் கர்த்தரை சிந்திக்கிறதுல, கர்த்தரை பார்க்கறதுல, என்ன இவ புது சேலையா கட்டிட்டு வரா? இது ஒரு பொல்லாத ஆவி. ஒழுங்க மணந்து இந்த ஆலயத்துக்குள்ள இன்னைக்கு சொல்றேன், ஆம்பளையா இருக்கட்டும் பொம்பளையா இருக்கட்டும், ஆலயத்துக்குள்ள சேலையை பத்தி எவரும் பேசக்கூடாது, சட்டையை பத்தி எவரும் பேசக்கூடாது, ட்ரெஸ்ஸை பத்தி யாரும் பேசக்கூடாது. அவன் புதுசை போடுறா, பழச போடுறா, கிழிஞ்ச போடுறா, கிளியாம போடுறா, அது அவளுக்கும் கர்த்தருக்குள்ள. உனக்கு எதுக்கு அந்த வேலை? இது ஒரு பொல்லாத ஆவி. நீ விளையாட்டுக்கு பேசியிருந்தா விடு, இனி பேசாத. இனி பேசினா அது ஒரு ஸ்பிரிட். இதுவரைக்கும் விளையாட்டுக்கு பேசுனது இருக்கட்டும், ஆனா இனி இந்த வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம், இந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறம், இந்த கண்டிப்பை கேட்டதுக்கு அப்புறம், ஆராதனையில வந்து சேலையை பத்தி, உடைய பத்தி, நடைய பத்தி பேசுன நீ ரட்சிக்கப்படல. வர்றது ட்ரெஸ்ஸை பார்க்கறதுக்கு வர, கர்த்தரை ஆராதிப்பதற்கு, ஜீவனுள்ள தேவனை சேவிப்பதற்கு. சொல்றது புரியுதா புரியலையா? தெரியும், இதெல்லாம் பேசினா முகம் மாறுன்னு தெரியும். நான் தான் எதுக்கும் கவலைப்படாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஆராதிக்க ஐயா, ஒன்ன புரிஞ்சுக்கோங்கய்யா. அந்த தாவீது சொல்றாரு, நான் எதனால கர்த்தரை ஆராதிக்கிறேன் தெரியுமா? உளையான சேற்றுல கிடந்தேன், பாவத்தின் குழியில கிடந்தேன், எல்லாரும் ஏறி மிதிச்சாங்க, எல்லாரும் காரி துப்புனாங்க, அவர் கரந்தா என்னை தூக்கி விட்டது. அதனால என் ஜீவனுள்ள மட்டும் உமது நாமத்தை சொல்லி நான் கையெடுப்பேன். அந்த உணர்வு இருக்கணும். கண்ட உணர்வு, ஆமா, தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத சிந்தனை எங்கேயும் வரக்கூடாது. நான் என்ன சொல்றேன், இந்த பொண்ணு பார்க்கறது, மாப்பிள்ளை பார்க்க சபைக்குள்ள ஒருமையா வந்துடக்கூடாது. வரட்டி போல வரட்டி. ஆராதனை கர்த்தரை ஆராதிக்க வர்றது என்ன செய்யறது தெரியுமா? பிளான் பண்ணுறது, நாங்கள் 2வது ஆராதனைக்கு வருவோம், நீங்கள் 2வது ஆராதனைக்கு வாங்க, அல்லது 3வது ஆராதனைக்கு வந்தீங்கன்னா, அப்படி யாரும் எனக்கு தெரியல, வருது சொல்றேன்.
நாங்கள் முடியும் போது இருக்கிறோம், இதுதான் பொண்ணு. நாங்கள் தூரத்தில் உன்னை எந்த இடத்துல போய் தோண்டி புதைக்க? ஆராதனைக்கு எதுக்கு வர பாருங்க. இந்த கண்ட காரியத்துக்கு சபைக்கு வரக்கூடாது. நீ வராம போனாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரே எண்ணம், ஒரே நோக்கம், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கணும், அவர் வார்த்தையை கேட்கணும், அவருக்குள்ள நாம் பலப்படணும். என்ன கர்த்தர் யாரு உனக்கு? கர்த்தர் யாரு உனக்கு? நான் அந்த ஊருக்கு போறேன், போற வழியில உங்களை வந்து பார்த்துட்டு போறேன் சொல்லுவாங்க தெரியுமா? அப்படின்னா அவங்க முக்கியம் கிடையாதுன்னு அர்த்தம். போற வழியில ஒரு ஆளை பார்க்கிறோம்னா அவங்க நமக்கு முக்கியம் கிடையாது. அவங்கள பார்க்கறதுக்காகத்தான் அங்க போறேன்னா அவங்க தான் எனக்கு முக்கியம். ஆலயத்துல ஒருவேளை 4-5 வேலையை மனசுல வச்சுக்கிட்டு நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன்னா உன்னை கர்த்தர் எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருப்பாரு. ஏன்னா நீ வைக்கிறத பொறுத்து தான். என்னை கனம் பண்ணுகிறவர்களை, வசனம் தெரிஞ்சா சொல்லுங்க, என்னை கனம் பண்ணுகிறவர்களை. அதே மாதிரி அவரை கனவீனப்படுத்தினா அது யாருக்கு நினைச்சுல சொல்றதில்ல. 4-5 வேலையை வச்சுக்கிட்டு நான் ஆராதனைக்கு வர்றேன் பாரு, கர்த்தரை கனவீனப்படுத்துறேன். அவங்கள பார்க்கணும், இவங்கள பார்க்கணும், அந்த வேலையை செய்யணும், இந்த வேலையை செய்யணும், அப்படி 4-5 வேலையை வச்சு சபைக்கு வரணும். நீ கர்த்தரை ஆராதிக்க வரல, ஆண்டவரை 3வது இடத்துல வச்சிருக்கிற. ஆராதிக்கணும் எப்படி தெரியுமா? அவருக்கு முதலிடம் கொடுத்து நான் ஆராதிக்கணும், அவருக்கு பயத்தோடு ஆராதிக்கணும், அவரை கனப்படுத்தி ஆராதிக்கணும். நான் இதெல்லாம் சொல்லணும்னு வரல. நான் அடுத்து டக்குன்னு ஒரு 3 பாயிண்ட் சொல்லணும்னு தான் வந்தேன். என்னன்னு தெரியல, சிலருக்குள்ள ஆண்டவர் சில கலையை பிடுங்கிறதுக்கா இங்கேயே நிற்க வைக்கிறாரு. சரி பண்ணிக்கோங்க, அன்பா சொல்றேன், ஒரு ஆவிக்குரிய தகப்பனா சொல்றேன், நீ வாழ்க்கையில முன்னேறதுக்காக சொல்றேன். ஏன் தெரியுமா ஐயா, என் உயர்வு எதை வச்சிருக்கு தெரியுமா? அவருக்கு நான் பயப்படுகிற பயத்தை வச்சுதான் என் உயர்வு இருக்கு. கர்த்தரை கனப்படுத்துறோம்ல, அதை வச்சுதான் என் உயர்வு இருக்கு. வாலிப தம்பி தங்கச்சிகள் சொல்றேன், அவருக்கு பயப்படுற பயம், அவருக்கு நடுங்குற நடுக்கம், அவரை கனப்படுத்துறது உன் தலை முடியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கணும். வரணும், கவனிங்க, நல்ல விசுவாசிகள் உள்ள வரணும். ஆராதனைக்கு நேரம்னு 10 நிமிஷம் இருக்கா, நேர் முழங்கால நிற்கணும். முடிஞ்சா முடியல சேர்ல உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு, ஆண்டவரே இன்னைக்கு ஆராதனைக்கு நான் உங்களை ஆராதிக்க வந்திருக்கிறேன், நான் வேற யாரையும் பார்க்கவில்லை, என் ரட்சகரை ஆராதிக்க வந்திருக்கிறேன், எனக்கு பலன் தாங்க. பாடல் மூலம் என் கூட பேசுங்க, செய்தி மூலம் என் கூட பேசுங்க, வருகிற ஜனத்தை ஆசீர்வதிங்க, புதிய ஆத்துமாக்களை தாங்க. ஆராதனைக்கு நேரம் வந்துடும், உடனே ஆராதிக்க ஆரம்பிச்சிடலாம். அம்மன் சொல்றீங்களா? இந்த சிந்தை நமக்கு இருக்கணும், இந்த நடுக்கம் இருக்கணும். இதை கர்த்தர் கனப்படுத்துவாரு. இந்த ஆராதனையில தேவன் உலாவி வருவாரு. இந்த ஆராதனையில அற்புதங்கள் நடக்கும். இந்த ஆராதனையில கண்ணீர்கள் துடைக்கப்படும், வார்த்தையில உயிர்ப்பிக்கப்படுவோம். யாரும் பேசினாலும் பதில் கொடுக்காதீங்க. ஆராதனையில பாம்பே வந்தாலும் எழும்பாதீங்க. ஆமேனா? ஒரு பள்ளி வந்து அத்தனை வெளியே போயிருது. உங்களை கொண்டு நாங்கள் சாதிக்கவா? என்னத்தை சாதிக்க? சாத்தத்தான் செய்யணும். கடிச்சிட்டு போட்டோம். என்ன இப்போ அதுக்கு? ஆராதிச்சு சாகிறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். வாழ்க்கையை வெறுத்தவங்க தான் ஆமேன்னு சொல்கிறாங்க. ஏன் ஆசை அப்படித்தான். எனக்கு மரணங்கிறது உங்களை பற்றி பிரசங்கம் பண்ணிக்கிட்டே நான் போயிடணும், உங்கள் சமூகத்தை வந்துடும். வேற எங்கேயும் மனைவி கூட பிள்ளை கூட அங்கே இங்கே அப்படிலாம் ஆசை இல்லை. ஆண்டவரே உங்கள் வேலையை இப்போ கிடையாதுங்க, இப்படி பார்க்குறீங்க, விட்டால் கலரை தோட்டம் ரெடியாக இருக்குன்றீங்க போல. வேலையெல்லாம் முடிச்சுட்டு சித்தத்தை நிறைவேற்றிட்டு அழைக்கும் நேரம் அல்லது அவர் வருகை நேரம் எது வந்தாலும் நீங்கள் என்னை அழைக்கும் பொழுது கம்பீரத்தோடு சத்தியத்தை முழங்கி கொண்டு கர்த்தரின் பாதத்துக்கு வரலாம். எங்கள் பாஸ்டருக்கு எனக்கு ப்ரொஃபஸராக இருந்த டாக்டர் சகரியாவுக்கு அந்த பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. ஸோ எங்களுக்கெல்லாம் கிராஜுவேஷன் கொடுத்துட்டு அமெரிக்காவுக்கு போய் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மேடையிலேயே ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, வழிவிடத்திலே மறிச்சு போயிட்டார். வயசு கம்மி தான், ஆனால் பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம்.
புரியுதா உங்களுக்கு? நீங்கள்லாம் முழிக்கிறத பார்த்தா இந்த பாஸ்ட் நம்மளை வழி பொண்ணா விட மாட்டாரு. ஆரம்பிக்கும் போது அறிவிப்புல கலர தோட்டம் ரெடியா இருக்குன்றாரு. இப்போ என்னென்னமோ சொல்றாரு. அடுத்த 3 வாரத்துக்கு லீவு போட்டுருவோம். அவர் எப்போ நார்மல் ஆகுறாரோ அப்போ நம்ம வருவோம். அப்படித்தானே யோசிக்கங்க. கர்த்தரை பயபக்தியோடு ஆராதிப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். இதை நான் ஏன் சொல்றேன்னா, கவனிங்க, என் வாயின் வார்த்தையை நம்பி கர்த்தர் இறங்க மாட்டாரு. எனக்கு உள்ள இருக்கிற எண்ணங்கள், நினைவுகள், அவருக்கு பயப்படுற பயத்தம் முதல் பாட்டிலே இறங்குவாரு, என்னை ஆசீர்வதிப்பாரு. அப்படி இடத்துல நான் ஜெபிக்கும் பொழுது ஜெபம் கேட்கப்படும், என் ஜெபத்துக்கு பதில் வரும். நீண்ட நாள் தாமதங்களுக்கு கர்த்தர் முடிவு கட்டுவாரு. எப்படி ஆராதிக்கணும் சொல்லுங்க? இப்போ அருகில் வந்து, அல்லேலூயா, கர்த்தருக்கு அருகில் வந்து. அவருக்கு அது ரொம்ப பிடிக்குங்க, ரொம்ப பிடிக்குங்க. இப்போ நான் கையில் வச்சிருக்கிறேன் விலையேறப்பட்ட ஆசீர்வாதம், டக்குன்னு கொடுக்க விரும்புகிறேன். யார் தான் முதல்ல வாங்க முடியும்? யார் தான் வாங்க முடியும்? பக்கத்தில் இருக்கிறவங்க தான் வாங்க முடியும். புரியுதா உங்களுக்கு? ஒரு சின்ன புள்ள மாதிரி பக்கத்தில் போய் வாங்கிடலாம் ஒரு எண்ணத்தோடு, நான் உங்களை தொட்டா எனக்கு ஆசீர்வாதம்ப்பான்னு சொல்லி அவரை நெருங்கி வர கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமேன் சொல்ற எத்தனை பேருக்கு? ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 28 7 வாசிங்க. 28:7. தீவுக்கு முதலாளியாகிய துபுலியு என்னும் பேர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமா இருந்தது. அந்த இடத்துக்கு சமீபமா. இது புரியணும்னா 27 வீட்டில் வாசிக்கணும். இதை வாசித்தா தான் இந்த பிரசங்கம் உங்களுக்கு புரியும். இந்த பிரசங்கம் உங்களுக்கு புரியும். அப்படிங்க, பவுல் 276 கூட கப்பல் பிரயாணத்தில் போறாரு. மிகப்பெரிய பிரச்சனை, கடல்ல கொந்தளிப்பு, யூரோக்குளிதன் புயல், கடுங்காற்று மோதினது, கப்பல் உடைந்தது, சூரியன் தெரியல, நட்சத்திரம் தெரியல, நிலவு தெரியல, வெளிச்சம் இல்லை, எங்க போதும் தெரியல, எப்படி போகன்னு தெரியல, உயிர் தப்ப முடியுமான்னு நம்பிக்கை இல்லை. அந்த நேரத்தில் கடைசியில் தப்பி பிழைச்சா போதுன்ட்டு கடைசியில் அவங்க எங்க வந்து சேர்ந்தாங்க தெரியுமா? அந்த முதல் வசனமா வாசி பார்க்கலாம். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு. கவனிங்க, விரும்பி போகல. அந்த வாசனை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. தப்பி கரை சேர்ந்த பின்பு. தப்பி கரை சேர்ந்த பின்பு. விரும்பி போகல. கவனிங்க, விரும்பி போகல. சில பிரயாணங்கள் விரும்பி போகிற பிரயாணம் உண்டு, சில பிரயாணங்கள் தப்பி போகிற பிரயாணம் உண்டு. புரியுற மாதிரி சொல்லிட்டா, சில குடும்பங்கள் விரும்பி சேர்ந்த குடும்பங்கள் உண்டு, சில குடும்பங்கள் தப்பி சேர்ந்த குடும்பம் உண்டு, தப்பி கரை சேர்ந்த குடும்பம் உண்டு. இப்ப இவங்க விரும்பி இந்த தீவுக்கு போகல. அந்த புயலின் நிமித்தம், அந்த கடல் கொந்தளிப்பு நிமித்தம், அந்த காற்று அவர்களை கொண்டு போய் விட்டது. அந்த தீவு பேரு என்னது? மெலித்தா. என்னத்தா? என்னத்தா? மெலிஞ்சு போனத்தா, அதான் மெலித்தா. இந்த மெலித்தா தீவுல வந்து விழுந்தாங்களா? இந்த மெலித்தா தீவுல விழுந்த உடனே அங்க பவுல் யோசிக்காரு, இந்த மெலித்தா தீவுக்கு நாங்க ஏன் வந்தோம்? எதுக்காக இவ்வளவு பிரயாசப்பட்டு இரவும் பகலும் பாடுபட்டு கடல் கொந்தளிப்புல எங்கெங்கேயோ அலசடிப்பட்டு கடைசியில இந்த தீவுல வந்து கிடந்திருக்கிறோமே அப்படின்னு எல்லாரும் கரையில வந்து சேர்ந்து குளிர், பல இரவுல பனியில கிடக்குறாங்க, குளிர் தாங்க முடியல. அந்த பனியில கடல்ல விழுந்தா எப்படி இருக்கும்? பனி அதுல கடல்ல நீச்சடிச்சு வந்தா எப்படி இருக்கும்? தாங்க முடியுமா? கரைக்கு வந்த உடனே நெருப்பூட்டுறாங்க. அந்த குளிர் காயும்படி எல்லாரும் ஒண்ணு சேர்றாங்க. பவுல் விறகள்ளி போடுறாரு. அப்ப பவுல் கையில என்ன கடிச்சிச்சு? விரியன் பாம்பு கடிச்சிச்சு. ஆனாலும் கர்த்தரை ஆராதிச்சாரு, சேவிச்சாரு. அதான் அப்பல சொன்னேன். சரி, அது போட்டோம். கவனிங்க, விரியன் பாம்பு கடிச்ச உடனே அந்த ஊர்ல எல்லாரும் பார்த்தாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல பவுல் வீக்கம் கொண்டு நுர தள்ளி மயங்கி கீழே விழுந்து செத்து போவா. ஏன் தெரியுமா? இதுக்கு முன்னால அந்த பாம்பு யாரையெல்லாம் கடித்ததோ அத்தனை பேரும் வீக்கம் கொண்டு சடுதியாக மயங்கி கீழே விழுந்து செத்து போவாங்க. அதே மாதிரி பவுலுக்கும் நடக்கும் என்று எதிர்பார்த்தாங்க. ஆனா பவுலுக்கு ஒரு சேதமும் வரவில்லை. கடைசியில கடிச்ச பாம்பு செத்து போச்சு. 276 பேர்ல பவுலை மட்டும் ஏன் கடிச்சு தெரியுமா? அதுக்கு ஒரு மரணம் நெருங்கிருச்சு.
அது சாகணும். அதுக்காக பவுலை கடிச்சிச்சு. கவனிங்க, யாரு மேலையும் மோதாத சில பிரச்சனைகள் ஏன் உங்க மேல மோதிருக்கு தெரியுமா? அதுக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. அதுக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. அதுக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. அதுக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. யாரையும் கடிக்காத பாம்பு பவுலை ஏன் கடிச்சிச்சு தெரியுமா? நீ எல்லாரையும் கடிச்சு சாக வச்சல, இப்ப ஒன்ன காலி பண்ணணும்னா நீ பவுலை கடிக்கணும். நீ பவுலை கடிச்சா நீ காலியாவ. பவுலை கடிச்சிச்சு, செத்து போச்சு. பவுல் உதறி போட்டாரு, தீயில உதறி போட்டாரு, செத்து போச்சு. இப்போ இந்த சம்பவத்தை பார்த்த உடனே சுத்தி இருந்தவங்க எல்லாரும் சொன்னாங்க, ஏ பவுல் சாதாரண ஆள் இல்லப்பா, அவர் தேவன் என்று சொன்னாங்களாம். கடவுளுடைய மனுஷன் கூட சொல்லல, தேவ மனுஷன் கூட சொல்லல, அவன் தேவன் என்று சொன்னாங்களா எல்லாரும். அற்புதம் நடந்துச்சு, எல்லாரும் பிரமித்தாங்க. இப்போ இதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வாசித்தோம்ல 28:7. மறுபடியும் வாசிங்க. இப்போ நான் சொன்ன இந்த சம்பவம்லாம் எங்க நடந்துச்சுன்னா, தீவுக்கு முதலாளி ஆகிய புபிலியு என்னும் பேர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாய் இருந்தது. இந்த வார்த்தை சும்மா சொல்லப்படலன்னு நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து விசுவாசிக்கிறீங்க? நீங்க என்ன சொல்லப்படி தெரியுமா? இந்த சம்பவங்கள்லாம் நடந்துச்சுல, இந்த நடந்த இடம் எதுக்கு சமீபம்? கவனிங்க, கர்த்தர் பவுலை இங்கே ஒரு இடத்திற்கு சமீபமாய் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் நம்மை சில இடத்துக்கு சமீபமாய் கொண்டு போவார். இந்த எந்த இடத்துக்கு கர்த்தர் பவுலை சமீபமாய் கொண்டு வந்தார்னா, அந்த தீவினுடைய ஓனர், அவருடைய நிலம், அவருடைய வீடு, அவருடைய அரண்மனை இருக்கு பாருங்க, அதுக்கு பக்கத்துல தான் இந்த சம்பவம்லாம் நடந்துச்சு. அதைத்தான் வார்த்தை அங்க கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த இடத்துக்கு சமீபம். இப்ப பவுல் எங்க வந்திருக்காரு தெரியுமா? கர்த்தர் பவுலை எங்க கொண்டு வந்திருக்காரு தெரியுமா? அந்த தீவினுடைய முதலாளி வீட்டுக்கு சமீபத்துல கர்த்தர் பவுலை கொண்டு வந்திருக்கிறாரு. இப்படி சொல்றேன், அந்த 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 நாட்டினுடைய முதலமைச்சர் வீட்டுக்கு பக்கத்துல கர்த்தர் பவுலை கொண்டு வந்திருக்கிறாரு. சமீபத்தில் கொண்டு வந்தாரு. இப்ப இங்க நடந்த அற்புதம் சுற்றுப்பட்டுள்ள எல்லா பகுதியிலும் பரவுதா, அரண்மனைக்குள்ள போச்சு. நான் நம்புறேன் இந்த இடத்துக்கு கர்த்தர் பவுலை சும்மா கொண்டு வரல, ஏதோ தப்பி கரை சேரணும்னு ஒரு பக்கம் நினைச்சா கூட அதுலயும் தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. எத்தனையோ தீவு இருக்கும் பொழுது எதுக்கையா இந்த தீவுக்கு கர்த்தர் கொண்டு வந்தாரு? சும்மா கொண்டு வரல. சமீபத்தில் கர்த்தர் சும்மா கொண்டு வரல, கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. நல்லா கவனிங்க, உங்க வாழ்க்கையில் அடிக்கல சில புயல், அந்த புயலின் நிமித்தம் ஒரு பக்கம் கரை ஒதுங்குறீங்களே, நீங்க ஒதுங்குற கரை உங்களுக்கு வேணா தற்செயலா நேர்ந்ததாக இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களை அங்க கொண்டு போக வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டு இருந்தாரு. அங்க என்ன நடந்து தெரியுமா? இங்க நடக்கிற அற்புதங்கள் அரண்மனைக்குள்ள போச்சு. அரண்மனைக்குள்ள போன உடனே முதலாளி கேள்விப்படுறாரு. உடனே பவுலை கூப்பிடுறாரு, பவுலை விசாரிக்கிறாரு. பவுல் அவனுக்காக ஜெபிக்கிறாரு. ஜெபிச்ச உடனே அங்கே சுகம் உண்டாகுது. அந்த அரண்மனையின் முதலாளி ரட்சிக்கப்படுறான். இந்த செய்தி அந்த ஊருக்கே பரவுது. மொத்த ஊர் ஜனங்களும் ரட்சிக்கப்படுறாங்க. ஆமென் சொல்ல எத்தனை பேர் இருக்கீங்க? யாரும் இந்த தீவுல போய் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு முன் வர மாட்டாங்கன்னு கர்த்தர் அறிஞ்சுதான் ஒரு புயலை அனுப்பி அந்த கப்பலை உடைச்சு பவுலை மெலித்தாவுக்கு கொண்டு போய் அந்த மெலித்தாவு மொத்தத்தையும் பவுலை கொண்டு கர்த்தர் ரட்சித்தாரு. பவுலை கொண்டு கர்த்தர் ரட்சித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. வேற தீவுக்கு கொண்டு போயிருக்கலாம், கொண்டு போகல. ஆண்டவருடைய நோக்கம் கர்த்தர் குறித்தது மெலித்தா தீவு. 3 நோக்கத்துக்காக அங்க கர்த்தர் கொண்டு போனாரு. நம்பர் 1, அந்த தீவின் முதலாளியை ரட்சிக்க வேண்டும். நம்பர் 2, மொத்த தேசத்தையும் அந்த மொத்த தீவையும் ரட்சிக்க வேண்டும். நம்பர் 3 என்ன தெரியுமா? பவுலுக்குள்ள இருந்த அந்த கிருபை வரங்கள், அங்க ஜெபிக்கிறாரு, அற்புத சுகம் கிடைக்கு. அந்த தீவுள்ள வியாதிஸ்தர்கள் எல்லாரும் சுகமாக்கப்படுறாங்க. எல்லாரும் சுகமாக்கப்பட்டாங்க. அந்த தீவுல ஒரு வியாதிஸ்தனும் இல்லை. பவுல் மூலம் அந்த தீவுல அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்குது. இப்போ நீங்க கேட்கலாம், பாஸ்டர் இதுக்கு முன்னால எத்தனையோ ஊர்ல பவுல் மூலம் அற்புதம் நடந்துச்சு, அடையாளம் நடந்துச்சுன்னு தானே கேட்குறீங்க. நல்லா கவனிக்கணும். நீங்க பைபிளை நல்லா வாசித்தீங்கன்னா பவுலுக்குள்ள தேவன் கிருபை கொடுத்தாரு, வரங்கள் கொடுத்தாரு, அபிஷேகம் கொடுத்தாரு. இதெல்லாம் அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் வரைக்கும் தான் அற்புதம் நடந்துச்சு.
வேதத்தை நல்லா வாசிக்கிறவங்களுக்கு நல்லா புரியும். அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் வரைக்கும் தான் பவுல் மூலம் பயங்கரமான அற்புதங்கள்லாம் நடந்துச்சு, வெளியரங்கமான அடையாளங்கள் நடந்துச்சு. அந்த 19க்கு அப்புறம் அற்புதம் எங்கேயுமே விசேஷமா நடக்கல. அதுக்கப்புறம் பிரசங்கம் பண்ணாரு, போன இடத்துலலாம் சுவிசேஷம் அறிவிச்சாரு. ஆனா அற்புதம் அவ்வளவு பிரமாதமா எங்கேயும் நடக்கல. 19ல நடந்தது, மறுபடியும் 28ல மெலித்தாவில் தான் அந்த அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கு. அப்ப கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஏற்கனவே பவுலுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை வரங்கள் செயல்படாம மறைஞ்சு போய் உள்ள கடந்துச்சுல, அதை மறுபடியும் செயல்பட வைப்பதற்காகத்தான் கர்த்தர் பவுலை மெலித்தாவுக்கு கொண்டு வந்தாரு. மறுபடியும் செயல்பட வைப்பதற்காகத்தான் கர்த்தர் பவுலை மெலித்தா தீவுக்கு கொண்டு வந்தாரு. ஆரம்பத்துல கர்த்தர் உங்க மேல கொடுத்த கிருபை, உங்க மேல வச்ச அபிஷேகம், உங்க மேல வச்ச ஆவியின் வரங்கள் ஒரு காலத்துல பிரமாதமா செயல்பட்டு இன்னைக்கு செயல்படாம மங்கி போய் இருக்கும் என்றால், கர்த்தருடைய நாமத்துல விசுவாசத்துல சொல்றேன், வாழ்க்கையில ஒரு புயல் வீசுமா, அந்த புயலுக்கு தப்பும்படி ஒரு தீவுக்கு உங்களை ஒதுக்கி கொண்டு போவாரா? நான் ஆவிக்குரிய விதத்துல நான் பேசுறேன். திடீரென்று எதிர்பாராத இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவாரா? எதிர்பாராத நபர்களை சந்திக்க வைப்பாரா? எதிர்பாராத நபர்களுக்காக ஜெபிக்க வைப்பாரா? நீண்ட நாட்களுக்கு பின்பு வரங்கள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும், கிருபைகள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும், கனிகள் கிரியை செய்ய ஆரம்பிக்கும், அபிஷேகம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். பவுலே, உனக்கு தந்த கிருபை வரங்கள் அபிஷேகம் 19க்கு அப்புறம் செயல்படல, அதை செயல்படுத்துவதற்காக அந்த தீவுக்கு உன்னை கொண்டு போகிறேன், அதை செயல்படுத்துவதற்காக உன்னை கொண்டு போகிறேன். நான் விசுவாசிக்கிறேன், ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற இங்க இருக்கிற ஊழியர்கள், இங்க இருக்கிற விசுவாசிகள், உங்களை என்னையும் விருதாவா கர்த்தர் எங்கேயுமே கொண்டு போக மாட்டாரு. ஒரு பிரச்சனை நிமித்தம் ஏன் ஒரு மலைக்கு ஒதுங்கினா கூட அந்த இடத்துக்கு நான் ஒதுங்குவது குறித்து என் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒரு மலைக்கு ஒதுங்குறேன் ஒரு வீட்டுல போய் நிப்பேனா, அந்த வீட்டுல தேவை உள்ளவங்க இருப்பாங்க. என் கால் படும் பொழுது அற்புதம் நடக்கும், நான் ஜெபிக்கும் பொழுது அற்புதம் நடக்கும். என்னை விருதாவாய் கர்த்தர் எங்கேயுமே கொண்டு போகல. தம்பி, தங்கச்சி, சகோதர, சகோதரி, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? அபிஷேகம் பெற்றிருக்கீங்களா? கிருபை பெற்றிருக்கீங்களா? அப்படின்னா விசுவாசிங்க. நீங்க எப்போ ஒரு சூழ்நிலை நிமித்தம் நீங்க அங்க போயிருந்தாலும் கர்த்தருக்கு அங்க ஒரு நோக்கம் உண்டு. உங்களை அங்க சமீபமா எங்க கொண்டு போனாரோ உங்களை கொண்டு அங்க ஏதோ ஒண்ணு செய்ய போறாரு. உங்களை கொண்டு அங்க சிலர் ரட்சிக்க போறாரு. உங்களை கொண்டு சிலரை கர்த்தர் பிரித்தெடுக்க போகிறாரு. உங்க மூலம் கர்த்தர் அற்புதங்களை செய்ய போறார். உங்க மூலம் ஏதோ ஒரு ஊழியம் நடக்க வேண்டியது இருக்கு. அதனால தான் உங்களை கர்த்தர் அங்க கொண்டு போறாரு. நீ கால் மிதிக்கிறல அந்த வீடு, நீ கால் மிதிக்கிறல அந்த தெருவு, அது எவ்வளவு பெரிய அடிமைத்தன வீடா இருந்தாலும் உங்க மேல உள்ள கிருபை, உங்க மேல உள்ள அபிஷேகம், உங்க வாயில புறப்படுகிற வார்த்தை நிமித்தம் அந்த வீடு கட்டப்படும், அந்த குடும்பம் கட்டப்படும், அந்த நபர்கள் கட்டப்படுவாங்க. ஆமென் சொல்றீங்களா? என் கூட சேர்ந்து சொல்லுங்க. என் வாழ்க்கையில் வீசுகிற புயலுக்கும் கொந்தளிக்கிற கடலுக்கும் பின்னால கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. சில தடை வருதுல, சில பிரயாணத்துல தடை வருதுல, கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. புரியுற மாதிரி சொல்றேன். சில நேரத்தில் நம்ம வேகமாக கிளம்புவோம். நம்ம போகும்போது தான் சிக்னல் கரெக்டாக விழும், ரெட் சிக்னல் விழும். கோமா வருதா? நம்ம போகும்பொழுது அந்த அந்த பச்சை முடிஞ்சு எல்லாம் வரதுக்குள்ளேயும் கிராஸ் பண்ணணும்னு அழுத்திட்டு போவீங்க. ஆனால் நீங்கள் போகும்போது தான் கரெக்டாக அந்த சிக்னலில் ரெட்டு விழும். நான் சொல்லுவேன், அந்த ரெட்டு விழுந்து ஒரு 10-15 செகண்ட் நிற்கிறல, அது கூட தேவ சித்தம், அது கூட தேவ சித்தம். தாண்டி போகாத, ரெட் சிக்னல் விழுந்தால் தாண்டி போகாத. புரியுதா உங்களுக்கு? அந்த 15 செகண்டுக்குள்ள என்னென்னமோ நடந்திருக்கும். அதற்கு ஒன்றை விலக்கி தப்பு வைக்கும்போது கர்த்தர் அங்கே ஒன்றை நிறுத்தி வைக்கிறாரு.
வாழ்க்கையில் வருகிற தடை, போடப்படுகிற சிக்னல், வருகிற சில இடையூறுகள், வருகிற சில அனாவசியமான காரியங்கள் நினைக்கிறீங்க பாருங்க, அசௌரியமான காரியங்கள், எல்லாவற்றுக்கு பின்னால கர்த்தருடைய கரை இருக்கு, ஒரு திட்டம் இருக்கு. என்னை எங்கெங்கெல்லாம் கர்த்தர் கொண்டு போய் நிறுத்துறாரோ அங்க என்ன கொண்டு ஏதோ ஒன்று செய்ய கர்த்தர் விரும்புறாரு. அதான் அங்க என்ன கொண்டு போயிருக்கிறாரு. ஆமென் சொல்ல எத்தனை பேர் இருக்கீங்க? இந்த இந்தோனேஷியா மினிஸ்ட்ரிக்கு போகும்பொழுது என் கூட வந்த பாஸ்டர், எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. என் கூட வந்த பாஸ்டர்ஸ் அவங்க அந்த டீம் எல்லாருக்கும் என்ன பண்ணாங்கன்னா, அங்கே இருக்கிறதுலே ரொம்ப 5 ஸ்டார் ஹோட்டல் போல் ஒரு மிகப்பெரிய ஹோட்டல், அது பேர் நல்ல பேர் மறந்துட்டேன், தங்கினா தானே ஞாபகம் இருக்கும். அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டால் அங்கே என்ன சொன்னாங்கன்னா, இத்தனை பேருக்கு மேலே தங்க வைக்க முடியாது, அதில் ஒரு ரூமில் இவ்வளோ பேர் தான் அலௌடு அப்படின்ட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், அப்போது என்ன பண்ணாங்கன்னா, அவங்கெல்லாம் பெரிய ஆட்கள், ஏஜ் ஆட்கள், சரி அவங்க அங்கே தங்கிக்கிட்டோம், நான் வேணால் வேறு இடத்துக்கு எனக்கு கொடுங்க, ஏதோ ஒரு வீடு இருந்தால் போதும் தங்கிக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ கடைசியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்னை கொண்டு போய் ஒரு ஹோமில் போட்டாங்க. என்னை கொண்டு போய் ஒரு ஹோம், அங்கே வந்து அதுக்கு பேர் அன்பு காட்டேஜ். சொல்லுங்கள், மறக்க முடியாது, அன்பு காட்டேஜ். ஒரு ஹோம்னா வயசானவங்க, ஏஜ் ஆனவங்க, வயதானவங்களாம், ஆதரவற்றவங்க இருப்பாங்களே, அவங்கள ஆதரிக்கிற ஒரு ஹோம். அங்கே அவங்க தங்கின ஒரு ரூமை காலி பண்ண வச்சு அவங்களெல்லாம் ஒன்றாக்கிட்டு அதில் ஒதுக்கி என்ன தங்க வச்சாங்க. அங்கே போனீங்கன்னா படுத்தீங்கன்னு வைங்களேன், நடுவில் மட்டும் கீழே போயிடும். மேலே அந்த ஆஸ்பத்திரியில் இந்த கால் கட்டு போட்டு மேலே தொங்கிட்டுருப்பாங்களே, அந்த மாதிரி தான் அங்கே படுக்க முடியும். ஃபேனு ஓடும், கடபடா 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 அப்படி தூங்க முடியாது. டேப்பை திருக்குனா தண்ணி வராது. பல சிரமங்கள் அங்கே இருந்துச்சு. நான் யோசித்தேன், ஆண்டவரே கடல் தாண்டி கொண்டு வந்தீங்க, மலை தாண்டி கொண்டு வந்தீங்க, கடைசியில் இங்கே வந்து போட்டீங்களப்பா அப்படின்னு. விடிஞ்சப்பதான் தெரிஞ்சிச்சு, நான் உன்னை இங்கே சும்மா கொண்டு வரல, இங்கே உன்னை கொண்டு ஒன்று செய்ய போகிறேன் அப்படின்னா. அங்கே என்னை தூங்குறதுக்கும் சாப்பிட்றதும் தங்க வச்சாங்க. நான் என்ன பண்ணேன் தெரியுமா? கர்த்தர் சொன்னார், நீங்கள் நீ சும்மா இருக்காத, உன்னை கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நான் என்ன பண்ணேன், நைட்டு அங்கே இருக்கிற அத்தனை பேரையும் கூப்பிட்டேன். எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க. அவங்களுக்கு தமிழ் தெரியும். எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஒரு பாட்டை பாட வச்சு ஒரு செய்தியை கொடுத்தேன்னா, முடிவில் அத்தனை பேர் கண்ணிலேருந்து ஒரு கண்ணீர். அவங்க சொன்னாங்க, பல வருஷமாச்சு நாங்கள் சிரிச்சு, பல வருஷமாச்சு சந்தோஷமா இருந்து, வேதனையில் நம்பிக்கையற்று இருக்கிறதுக்கு செத்து போயிடலாமோன்னு இருதயத்தில் இருந்தோம். ஆனால் உங்களை இங்க அந்த பாஸ்ட் கொண்டு வரல, எங்க இருதயத்தை அறிந்த கர்த்தர் உங்களை இங்க கொண்டு வந்தாரு. கர்த்தர் கொண்டு வந்ததுனால ஒரு நம்பிக்கை எங்களுக்கு உண்டாயிருக்கிறது, ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. அப்பதான் புரிந்து கொண்டேன். நான் எங்க போனாலும் கர்த்தருக்கு அங்க ஒரு நோக்கம் உண்டு. அநேக நம்பிக்கையை கொண்டு வரத்தான் கர்த்தர் நம்மளை கொண்டு போறாரு. நம்ம எத்தனை பேர் இருக்கிறீங்க? அல்லேலூயா. எழுப்பி நிப்போமா? கண்ணை மூடுவோம், கை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. தடை மேல தடை, அல்ல மனசுல ஒரு மிகப்பெரிய ஒரு சோர்வுல வந்திருக்கிறீங்களே, அடுத்தடுத்து தடை. ஏன் தடை பண்றார் தெரியுமா? மற்ற வாசலை அடைச்சாதான் உனக்குரிய வாசல்ல நீ போக முடியும். மற்ற வாசலை அடைச்சாதான் உங்களுக்குன்னு உங்களை எங்க கொண்டு போகணுமோ அங்க கொண்டு போக முடியும். எல்லா வாசலும் திறந்திருந்தா எங்கேயாவது இடத்துல நீங்க போய் மாட்டிக்கிடுவீங்க. உங்களை தப்புவிப்பதற்காகத்தான் அந்த தடை, உங்களை பாதுகாப்பதற்குத்தான் அந்த தடை, அவர் குறித்த இடத்துக்கு கொண்டு போகத்தான் உங்களுக்கு அந்த தடை. செலவழிச்சும் ஒரு காரியம் நின்று போச்சுன்னு நினைக்காத, பிரயாசப்பட்டும் ஒரு காரியம் தடைபட்டுச்சுன்னு சோர்ந்து போகாதீங்க. இங்க யாரோ சிலர் ஏதோ பிரயாசப்பட்டீங்க, இடையிலேயே நின்று போச்சுன்னு சோர்ந்து வந்திருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, இதற்கு அப்புறம் தான் என் சித்தத்துக்குள்ள உன்னை கொண்டு போறேன். உன் குடும்பத்தை, உன் பிள்ளைய என்னுடைய சித்தத்துக்குள்ள நான் கொண்டு போக போறேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க சித்தம் இல்லாம, உங்க அனுமதி இல்லாம என் வாழ்க்கையில எதுவுமே நடக்காத ஆண்டவரே. எது நடந்தாலும் ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு, ஏதோ ஒரு திட்டம் இருக்கு. தாமதம் தேவ திட்டம் தான். ஆமா, திசை மாறி போற மாதிரி தெரிஞ்சாலும் அதுக்குள்ளேயும் தேவ திட்டம் தான். தடைபட்டு கிடந்தாலும் தேவ திட்டம் தான்.
சோர்ந்து போகாத, ஆமென், தளர்ந்து போகாத, ஆமென், விசுவாசத்தை விட்டுறாத. உம்மை துதித்து மகிழ்ந்து. ஆண்டவர் உன்னை நினைப்பூட்டுறாரு, ஆண்டவர் உன்னை நினைப்பூட்டுறாரு. நல்லா கவனிங்க, கர்த்தர் உன்னை நினைப்பூட்டுறாரு. யோசேப்புக்கு 13 வருஷம், தாவீதுக்கு 14 வருஷம். ஆமென், ஆமென். அதே போல அருமையான ஆபிரகாமுக்கு 100 வயசு, 25 வருஷம். இந்த வருஷங்கள், காலங்கள், தாமதங்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை தடை செய்ய முடியவில்லை. எத்தனை ஆண்டு ஆனாலும் கர்த்தர் சொன்னதுதான், அவர் குறித்ததுதான், அது நிறைவேறத்தான் ஆகும். வருஷம் ஆகிறதுனால, காலங்கள் ஆகிறதுனால என்ன மறந்துட்டாருன்னு நினைக்காத, என்ன கைவிட்டுட்டாருன்னு நினைக்காத. உனக்கு குறித்தது உனக்குத்தான், உனக்கு சொல்லப்பட்டது உனக்குத்தான். வருஷங்கள் ஒரு பொருட்டு அல்ல, காலங்கள் ஒரு பொருட்டு அல்ல. உனக்கு ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும்னா எப்பவே கொடுத்திருப்பாரு. அவர் வாக்கு பண்ணினதை கொடுப்பதற்குத்தான் இத்தனை காலங்கள் ஒன்னு அமர வச்சிருக்காரு கர்த்தர். என்ன மறந்துட்டீங்களா? என் ஜபத்தை கேட்கலையா? அப்படித்தானே கேட்டேன். கர்த்தர் சொல்றாரு, உன்னை மறந்தனா நீ உயிரோடு இருக்க முடியுமா? உனக்கு வந்த பிரச்சனை எவ்வளவு பயங்கர பிரச்சனை சந்திச்சு வந்த. எதையாவது கொடுக்கணும்னு நான் நினைக்கல, உனக்கு நீ குறித்ததை கொடுப்பதற்காக உன்னை அமர வச்சிருக்கிறேன். நீ காத்திருக்கிற நாட்கள் வீண் அல்ல, நீ இருக்கிற நாட்கள் வீண் அல்ல. ஆண்டவர் உன்னோடு பேசியிருந்தா கர்த்தருக்கு நன்றி சொல்லு. உம்மை துதித்து மகிழ்ந்தீர். இங்க இருக்கிற சிலருக்கு ஸ்பெசிபிக்கா கர்த்தர் ஊழியம் செய்றாரு. நான் கண்ட்ரோல் பண்ணி தான் இப்போ முடிக்கிறேன், டைம் ஆனதுனால முடிக்கிறேன். ஆனால் இங்கே இருக்கிற சிலரோடு கர்த்தர் ஸ்பெசிஃபிக்காக இடைபடுறாரு. உன்னை மறக்கலைன்றாரு, உன்னை மறக்கலைன்றாரு, உனக்கு குறித்தது வந்துருச்சுன்றாரு. ஆமாம், நீ திசை மாறி போகலை, நீ திசை மாறி போகலை. எத்தனை புயல் அடித்தாலும், அந்த புயலினால நீ விரும்பாத இடத்துல போய் நீ இப்போ உட்கார்ந்து இருந்தாலும் அதுக்கு பின்னால என் கரை இருக்கின்றாரு கர்த்தர். வாழ்க்கையில வீசின புயலுக்கு பின்னால, வந்த அந்த வியாதிக்கு பின்னால, வந்த அந்த அவமானத்துக்கு பின்னால, நஷ்டத்துக்கு பின்னால கர்த்தருடைய கரை இருக்கு. கர்த்தரின் கரை இருக்கு, கர்த்தரின் கரை இருக்கு. ஏன் கரை இருக்குன்னா ஒரு நோக்கம் உன்னை கொண்டு செய்ய போறாரு. ஒரு நோக்கம் இருக்கிறதுனால தான் அவர் கரை இருக்கு. நீங்க மகிமைப்படுங்க, ஜனத்தை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.